அந்த கேப்சூல் அது வந்து ஹெல்த் ப்ராடக்ட்டுங்க, ஃபுட் சப்ளிமெண்ட். அது எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். சுந்தரி சுந்தரி, நான் கணபதிபாளையத்துலேருந்து வரேங்க. நான் மைவி3 மேலே அசோக் ஸ்ரீநிதி என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மேலே நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். நாங்கள் மைவி3 ஆட்ஸ் வந்து ஒரு 33 மாதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து 75 லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க. இதை வந்து பிளான் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க. அதில் ஒரு நாளைக்கு பர் டே நான் 1800 ரூபா வாங்குறேன். மாதம் 54,000 எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க. இந்த மாதிரி 75 லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம், ஓஎம், பிஎம், டிஎம், அப்புறம் சிஎம் பிளான். நான் சிஎம் பிளானில் இருக்கிறேன். அதில் கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேப்சூல். அந்த கேப்சூலில் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு 480 ரூபாயிலேருந்து பெரிய அமௌண்ட்டு கொடுக்குதுங்க கம்பெனி. அந்த மாதிரி கொடுக்குறதுல அந்த மெடிசின் வந்து ஹெல்த் ப்ராடக்ட்டு தாங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்டு. அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, எங்களுக்கு பிடிச்சது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுக்குது. அந்த விளம்பரம் பார்க்கறதுனால கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் பற்றி தான் அதில் விளம்பரமாக வருது. அதனால் கம்பெனி நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு நாள் ஆப் வந்து அப்டேட் போயிருந்தாலும் அது கம்பெனி வந்து எம்டி என்ன பண்ணுவார், அந்த ஒரு நாள் இன்கமும் கொடுத்துருவாரு. யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடாதுன்ட்டு அவர் எல்லாருக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருவாருங்க சார். அந்த மாதிரி தான் ஒரு 33 மாதமாக இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்குது. இந்த அசோக் ஸ்ரீநிதின்றவன் கார்பரேட் கம்பெனி மேலே பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள ஒரு அமௌண்ட்டு கொடுக்கவே இவர் வந்து மைவி3 மேலே கேஸ் போட்டிருக்காருங்க. அதனால் அவரை வந்து நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க சார். ஏன்னா அவர் கம்பெனி நல்ல கம்பெனிங்க, ஆனஸ்டான கம்பெனி. எந்த ஒரு மக்களும் இந்த கம்பெனியால் பாதிக்கப்படல. நாங்கள் யாரும் போய் கம்பெனி மீது கேஸ் கொடுக்கல. இவனே தான் போயிட்டு கேஸ் கொடுத்து இந்த கம்பெனி மூட போகிறாங்க, நீங்களாம் வந்து கேஸ் கொடுங்க அப்படின்லாம் இவரே வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. வீடு வீடாக போய் கேட்குறாருங்க. இதனால் மக்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன்னால ஒரு 3 மாதம் பேவுட்டு நிறுத்திடுறாங்க, கேஒய்சி பண்ணிடுங்க அப்படின்னு. கேஒய்சி பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜூன் 4ஆம் தேதி பேவுட்டு போடுற மாதிரி சொன்னாங்க. ஜூன் 4 இவர் கேஸ் போட்டதுனால எம்டி வந்து அவரே போய் சரண்டர் ஆயிட்டாருங்க. சென்னை ஹைகோர்ட்டில் போய் சரண்டர் ஆயிட்டாருங்க. சரண்டர் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ ப்ரூஃப் எல்லாம் நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் இவன் வந்து வேணுன்ட்டே வந்து கம்பெனி மீது இழுத்து மூட போகிறாங்க, உங்களுக்கெல்லாம் பேவுட்டு வராதுங்க, வாங்க வாலண்டியராக போய் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இருக்கான். அதனால மக்கள்லாம் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. நானும் ஒரு ஆசிரியர் தான், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் எங்களுக்கு இந்த கம்பெனி தான் வாழ்வாதாரன்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா கம்பெனி ஆனஸ்டான கம்பெனிங்க. சில தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஆர், எஸ்பிஓ இதெல்லாம் ஏமாத்திட்டு ஓடுறாங்க. அங்கெல்லாம் போய் இவர் செய்ய மாட்டேன்றாரு. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பாதிக்கப்பட்டவங்களை வாங்கி தர மாட்டேன்றாரு. நல்ல கம்பெனி நிறுத்தணும்னு பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு 100 கோடி வேணுமா. இவர் தனிப்பட்ட இவர் நல்ல செல்வந்தராக வாழணும் 100 கோடி கேட்குறாருங்க. இவரை எப்படியாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒரு ஆள் சொல்லி எம்டியை உள்ள வச்சிருக்கீங்க. எம்டி வந்து மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. 75 லட்சம் மக்கள் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூடுனா பிரச்சனை வரும் தான் நிறைய பேர் வரலைங்க. இல்லைன்னா இங்கே ஈரோடு கொள்ளாதுங்க, அந்த அளவுக்கு கூட்டம் வருங்க. எல்லாரும் வந்து நீதி நியாயத்துக்காக போராடணும்ட்டு நாங்களாம் வந்திருக்கிறோங்க. கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இதை பற்றி அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் தருவீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாரும் பேட்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அசோக் ஸ்ரீநிதியை கண்டிப்பாக கைது பண்ணோம். அதுதான் எங்களோட ஆதங்கம். அவர்கிட்ட மோசடின்றாரு. என்ன மோசடி பண்ணிட்டாங்க அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். நாங்களே வந்து மோசடி பண்ணல, நல்ல நிறுவனம் மக்களே சொல்லும்போது அவரை எதுக்குங்க எங்களை வந்து தூண்டுறாரு. மக்களுக்கு சரியான நிறுவனம் கிடையாது, இழுத்து மூடுங்கன்னு அவர் எப்படிங்க சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக அவர் மீது தக்க தண்டனை எடுக்கும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. அவர் பேர் என்னங்க? ஓனர் இல்லைங்க சார், எம்டி பேர் சத்யானந்தம். அவர் பேர் என்னங்க? சத்யானந்தம். சரி, ஓனர் பேர். இப்போ கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுத்தீங்க? சார் நாங்க வந்து அசோக் ஸ்ரீநிதி மேல, பாட்டாளி மக்கள் கட்சி அவர் எங்க செயலாளர். இருக்காரு? அவர் கோவை. என்னவா இருக்கிறாரு? அவர் என்னவா இருக்காரு? இந்த மாதிரி நல்ல கம்பெனி எல்லாம் கெடுக்கிற வேலை தான் அவரோட வேலை. அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் செயலாளரா இருக்காரு. பாட்டாளி மக்கள் அப்படி சொல்லுங்க. பாமக பாட்டாளி என்ன செயலாளர் எதுன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க இந்த கம்பெனில என்னவா இருக்கிறீங்க? நாங்க ஒரு உறுப்பினர். இதுல எல்லாருமே சேர்ந்து உறுப்பினரா. எங்க இருந்து வரீங்க? நாங்க ஈரோடு கணபதிபாளையம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே மனு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டா வருதா? கரெக்டா வந்து சார் மார்ச்ல இருந்தா வரல எங்களுக்கு. ஏன்னா எம்டி உள்ள இருக்கும்போது எப்படி சார் தர முடியும்? இப்போ OMBMக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ டைமண்டுக்கு சிஎம்முக்கு இப்போ போடுறதுக்கு தடங்கள் ஆயிட்டு இருக்கு.